Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. இரவு முழுவதும் மழை குறையவே இல்லை. இவ்வாறாக ஏதாவது ஒன்று பலமாக இருக்கலாம், வலியாக இருக்கலாம், அழுத்தமாக இருக்கலாம், நிலைகளாக இருக்கலாம், குறைவதை குறிப்பதை நாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? let up. let up என்னும் phrasal verb பயன்படுத்தி தெரிவிக்க முடியும். அதாவது to become less strong or intense. It can be weather and nature, pain or discomfort, pressure or stress, emotional or social situations, physical activity or movement. எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். இரவு முழுவதும் மழை குறையவில்லை. The rain didn't let up all night. The rain didn't let up குறையவில்லை. எப்போது? இரவு முழுவதும். all night. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The rain didn't let up all night. வலி குறைந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஒரு ஆள் வலிக்கு தண்டு இருக்கிறார், அவர்கிட்ட நாங்க என்ன சொல்றோம்? வலி குறைஞ்சா எனக்கு சொல்லுங்க. Tell me if the pain lets up. Tell me if the pain lets up. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாக்குறீங்களா? Very good. Tell me if the pain lets up. வேலையில் உள்ள அழுத்தம் ஒருபோதும் குறைவதில்லை. The pressure at work never lets up. The pressure at work never lets up. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The pressure at work never lets up. அவளுடைய கோபம் பல மணி நேரமாக குறையவே இல்லை. அவளுடைய கோபம், her anger didn't let up for hours. Her anger didn't let up for hours. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Well done. Her anger didn't let up for hours. அவன் ஓடிக்கொண்டே இருந்தான், குறையவே இல்லை. அதாவது ஓய்வெடுக்கவே இல்லை, தளரவே இல்லை. இது எப்படி சொல்லலாம்? He kept running and didn't let up. He kept running and didn't let up. இது நாங்க லிட்டரல் மீனிங்ல ஓட்டத்துல ஓடுறதையும் குறிக்கலாம். இல்லாட்டி நாம் எல்லோருமே வாழ்க்கை பயணத்துல ஓடிக்கொண்டே இருக்கிறோம். தளர்ந்து போய் சோர்ந்து போய் ஓய்ந்து விட முடியாது. சாகும் வரைக்கும் ஓடிட்டே தான் இருக்கணும். அதையும் கூட சொல்லலாம். He kept running and didn't let up. புயல் குறையும் வரை இங்கே காத்திருக்கவும். Please comment your answer. Wonderful. மருந்து எடுத்த பிறகு காய்ச்சல் குணமடைந்தது, குறைந்தது. Try to comment it. Superb. வேலை முடியும் வரை ஓய்வெடுக்காதே, தளர்ந்து விடாதே. இதை எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். Splendid. You got it. கைட்டை விட்டுவிடு. இவ்வாறாக ஏதாவது ஒரு பொருளை விட்டு விடுதல், உணர்ச்சிகளை விட்டு விடுதல், நீக்கி விடுதல், போக விடுதல், கட்டுப்பாட்டை இழத்தல், வெளிப்படுத்தல் போன்றவற்றையெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்?
let go என்னும் phrasal verb பயன்படுத்தி. Let go. Again, let go. அதாவது to release something physically, to stop thinking about something emotionally, to fire someone from a job, to allow someone or something to leave, to lose control or be careless, to express or release feelings. Idiomatic or metaphorical usage. நாங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். கயிற்றை விட்டுவிடு. விட்டுவிடு, let go. எதை? கயிற்றை. Let go of the rope. Let go of the rope. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Let go of the rope. கடந்த காலத்தை விட்டுவிட வேண்டிய நேரம் இது. It's time to let go of the past. It's time to let go of the past. எல்லாரும் வாயத்திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. It's time to let go of the past. கடந்த மாதம் 5 ஊழியர்கள் வேலையிலிருந்து விலக்கப்பட்டார்கள். வேலை விலக்கப்பட்டார்கள். 5 employees were let go last month. ஏன் இங்கு நாங்கள் were let go என்று சொல்கின்றோம்? இறந்த காலம் என்பதாலா? ஒரு வகையில் சரிதான், இறந்த காலம் என்பதால் தான் were பயன்படுத்தியுள்ளோம். ஆனால் passive voice என்பதை காட்டுவதற்காகத்தான் verb plus V3 form பயன்படுத்தியுள்ளோம். அதாவது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் let என்பது let என்றவாறு present form, past form, participle form கொண்ட ஒரு வினைச்சொல். ஆகவே letனுடைய V3 என்ன? letே தான். 5 employees were let go. நீக்கப்பட்டனர், வேலையிலிருந்து விலக்கப்பட்டனர். கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. 5 employees were let go last month. நாயை விடு, அது கடிக்காது. நாயை விட்டுடு, அது கடிக்காது. Let the dog go, it won't bite. Let the dog go, it won't bite. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Very good. Let the dog go, it won't bite. அவன் கட்டுப்பாட்டை இழந்து அனைவரிடமும் கத்தினான். இதை நாங்க எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? He just let go and shouted at everyone. He just let go and shouted at everyone. அதாவது இங்கு கட்டுப்பாட்டை இழத்தல் என்னும் அர்த்தத்தில் let go வந்துள்ளது. அவன் கட்டுப்பாட்டை இழந்தான் மற்றும் அனைவர் மீதும் கத்தினான். He just let go and shouted at everyone. சில நேரங்களில் நீ அழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதாவது உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. Sometimes you just need to let go and cry. Sometimes you just need to let go and cry. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Sometimes you just need to let go and cry. அவளால் தன் கோபத்தை விட முடியவில்லை. Please comment your answer. Great. மேலாளர் அவளை வேலையிலிருந்து நீக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இங்கு வேலையிலிருந்து நீக்கப்படுதலை குறிக்கத்தான் நாம் என்ன பயன்படுத்துகின்றோம்? Very good. Let go என்னும் phrasal verb. Please comment it now. Wonderful. காவல்துறையினர் சந்தேகத்திற்குரியவரை விசாரணைக்கு பின் விட்டுவிட்டனர். சந்தேகத்துக்குரியவரை எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? Very good. Suspect. Try to comment your answer. Fantastic. You got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Let up என்பதையோ let go என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் நாம் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
then it will be helpful for other viewers. And if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.